வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு ஒரு புதிய தலைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியினால எந்தெந்த ராசிகளுக்கு நன்மை தரும். இந்த சனிப்பயிற்சி மிக முக்கியமானது. இந்த கோள்களில் சனி பகவான் மட்டும்தான் 2.5 ஆண்டு காலங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறார். இத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சனி பகவான் இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சனி பகவான் மேஷராசியில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியவர். கிட்டத்தட்ட மீனராசிக்கு வரதுக்கு 30 ஆண்டுகள், 3 தலைமுறைகள் பிடிச்சிருக்கு. இந்த நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டார்கள். அப்படி 3 தலைமுறைக்கு முன்னாடி சனி பகவான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ இந்த ஃபுல் லேப் என்று சொல்லக்கூடிய இந்த முழு சுற்றை முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவ்வளவு முக்கியமான கிரக நிகழ்வு. இந்த 12 ராசிகள்ல சனி பயிற்சியினால நன்மை பயக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன? இப்ப சனி பகவான் என்பவர் குறிப்பா நம்ம கவனிச்சோம்னா அவர் ஒரு தந்தையை போல அப்படின்னு நம்ம உதாரண பொருளா சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா கூட இருக்கும். தந்தை மட்டும்தான் ஒரு விஷயத்த தன் பெற்ற மகனை அடிச்சு திருத்தக்கூடியவர். தந்தைக்கு அந்த மகன் கெட்டு போகணும், அவஸ்தைப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கவே முடியாது. அப்படி ஆண்டவன் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் பெற்ற குழந்தைகளாகத்தான் பாவிக்கக்கூடியவர். அந்த அர்த்தத்துல சனி பகவான் சில அடியின் மூலியமாக அனுபவத்தையும் பக்குவத்தையும் நமக்கு போதிக்கிறார். அது வேணும்னு நம்மளை சிரமப்படுத்துறதுக்காக இல்லை. ஆக சனி பயிற்சி அப்படின்னு சொன்னவனே நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்னா, வரலாறு படைக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஏற்றத்தையும் இரக்கத்தையும் பார்த்தே ஆக வேண்டும். அந்த அர்த்தத்துல இந்த சனி பயிற்சியானது முதலாவதாக நன்மை பயக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மேல காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த சனீஸ்வர பயிற்சியில உண்டு. பொதுவாக ராசியின் 3, 6, 11ஆம் பாவங்களில் சனி இருக்கும் பொழுது மிகப்பெரிய யோகனாக மாறுகிறார். அந்த விதத்துல ரிஷபராசியின் பாக்யஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் அவர் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார். சரி, இந்த ஒரு பயிற்சியை மட்டும் வச்சு சொல்லணும்னா சனி பயிற்சி முக்கியமானது அதுதான். அதற்கு அடுத்தபடியாக குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் கூட ரிஷபராசிக்கு சாதகமாக இருக்கிறது. அதாவது ஜென்ம குரு விலகி தனஸ்தானத்திற்கு பெயர்ந்து தன்னுடைய சொந்த வீடான 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தின் மீது குரு பார்வை என்பது விழுகிறது. இந்த குரு பார்வை எப்படின்னா, குரு ஸ்தானத்தை விட குரு பார்வைக்கு பலம் அதிகம். அந்த விதத்துல 8ஆம் இடம் மீது விழுகின்ற குரு பார்வையானது எண்ணற்ற யோகங்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு தருகிறது. அதுல முக்கியமானது என்னன்னு அப்படின்னா, இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நல்ல கவனிங்க, நடை உடை முக பாவனையிலேயே மாற்றங்கள் தெரியும். முக பொலிவு அதிகரிக்கும். சந்திரன் என்ப அழகு கிரகம் நிலா உச்சம் பெறக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இயற்கையிலேயே அழகு என்பது உண்டு. அப்ப இந்த சனி பயிற்சியின் மூலியமாக ஜீவனஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வரக்கூடியதுனால முகப்பொலிவு அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னா நான் மிக இல்லை. மிகப்பெரிய அளவுல எண்ணங்கள்ல தெளிவு பிறக்கும். சரி, இது மட்டுமா? நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான முடிவை தக்க நேரத்தில் எடுக்கக்கூடிய அறிவு, சிந்தனை இதெல்லாம் வரும். தூக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். ஜென்ரலா நிறைய தூங்கக்கூடியவர்கள் கூட அர்த்தமற்ற வேலைகளை செய்து தேவையில்லாத நேரங்களில் தூங்குவதை தவிர்ப்பார்கள். அதே சமயத்துல சரியான தூக்கம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 10 மணி முதல் காலையில் 6 மணி வரையும் சொல்லும். அந்த மாதிரி தூக்கங்கள். சரி, இது மட்டுமா? லாபஸ்தானம்னா என்ன? பொருளாதாரம் சார். பணம் இருந்தா தான் உலகமே இயங்கும். அந்த பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய்
பாக்கியத்துக்கு அதிபதி போய் உட்கார்றாரு. அதாவது கை கெட்டினது வாய் கெட்டினா தான் பாக்கியம். அவர் போய் லாபஸ்தானத்தில் உட்காரும் போது, இது நாள் வரை சார் நான் ஒரு 30,000 சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு பெரிய அளவில் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை சார், பல வருஷம் ஆச்சு சார், 10 வருஷம் சர்வீஸ். இவர்களுக்கு திடீர்னு ஒரு 50,000 60,000 சம்பளம் கிடைச்சா எப்படி இருக்கும்? லைஃப் மாறும். இருக்கிற இடத்துல இருந்து, போடுற ட்ரெஸ்ல இருந்து, போடுற வாட்ச்ல இருந்து, உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்ல இருந்து எல்லாமே மாறும். ரிஷபராசியுடைய வீடு யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்களுக்கு இயற்கையில் என்னென்ன குணங்கள் இருக்கும்? கிரியேட்டிவிட்டி, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும், வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்தணும், விளையாட்டு, இந்த என்டர்டைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பொழுதுபோக்குகள், ஆர்ட், கலைகள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த சனி பயிற்சியின் மூலியமா என்ன? தன் ஆசைகள், தன்னுடைய லட்சியங்கள் இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் வருகிறது. ஜென்மகுரு வேற விலகிறாரா, தனஸ்தானத்துக்கு போறாரா, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரா. அப்போ வெளிநாடு, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட் யோகம். ஒரு உதாரணத்துக்கு, வாழ்க்கையில ஒருத்தருக்கு திடீர் மாற்றம் வருமா? இது சாத்தியமா? இது சாத்தியமே. அதற்கு நமக்கு தெரிந்த சமீப உதாரணம் அப்படின்னு சொன்னா, பிரயாக்ராஜ்ல கும்பமேளா நடந்தது. கிட்டத்தட்ட 70 கோடி மக்கள் அங்க வந்தாங்க. அதுல 70 கோடி பேருக்கும் நடக்காத ஒரு அதிசயம் ஒரு பழங்குடியின ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அந்த பெண்ணுடைய பெயர் மோனோலிசா. ஒரே ஒரு இரவுல அந்த பெண்ணுடைய மொத்த வாழ்க்கையும் மாறியது. இது சாத்தியமா? இதுக்கு என்ன லாஜிக்கு? கிரகங்கள் தான், நேரம், இந்த கால நிர்மாணம். அப்போ பிறவி ஜாதகம் இருக்க, கோச்சார ரீதியான கிரகங்கள் சுழற்சியில் சுழல இப்போ சனி பகவான் இல்லாம புகழ் பெற முடியாது. அப்ப அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் சரி, தற்சமயம் இருக்கக்கூடிய பாவங்கள்லையும் சரி, ஒரு கனெக்ட் ஏற்பட்டு ஒரு நொடி பொழுதுல அந்த பெண் சாதாரண நிலையிலிருந்து உலக புகழ் பெறுகின்ற ஒரு நிலையை அந்த சிறிய பெண் அடைந்தாருன்னா அது மிகையில்லை. அப்ப நேரடியா தெரிஞ்ச உதாரணம், எல்லோருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும். இது சாத்தியமே. இந்த சாத்தியத்தை பெறுவதற்கு நாம் நம்முடைய கிரக சூழ்நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். இது நடக்க வாய்ப்பு இருக்கா? இது எப்போ நடக்கும்? இப்படி ரிஷபராசி என்பவர்களுக்கு பல வகைகளில், பணம், பொருளாதாரம் ஒரு வகை, வேலை மாற்றங்கள் மற்றொரு விஷயம். நல்ல வேலை மாற்றங்கள், நல்ல பதவிகள்ல உட்கார்றது. சரி, அடுத்தது கடன் தீந்துதா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவோம். அப்ப கடன் இல்லாத வாழ்க்கையே பெருவாழ்வுன்னு சொல்றோம். அந்த கடன் தீரக்கூடிய, உடனடியா தீரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது. இது மட்டுமா? காதல் நிறைவேறக்கூடிய பாக்கியங்கள். ஏன்? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வா இந்த ஆண்டு தொடங்கும் போதே திக்பலம் பெற்று தொடங்குகிறார். செவ்வா கடகத்துல திக்பலத்தோட தொடங்குகிறார். இப்ப 7ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதி புதன் வலுத்து சுக்கிரனுடன் சேர்ந்து தொடங்குகிறார் தன்னுடைய பயணத்தை. இது எல்லாம் தான் சேர்த்து பார்க்கிறோம். ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் ராசியாதிபதியை உச்சம் பெறுகிறார் லாபத்துல. அப்ப சுக்கிரனும் ஒரு சந்திரனும் இல்லாம காதல் வருமா? உங்க ராசியில சந்திரன் உச்சம், உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சமாக போகிறார். இப்படியெல்லாம் இருக்கும்போது நினைத்த திருமகனை, நினைத்த திருமகளை திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இப்ப வாழ்க்கையில திருமணத்தை விட பெரிய முடிவு எங்க சார் இருக்கு? அதுவே நடக்கும்போது மிச்சதெல்லாம் அப்படியே நமக்கு அருமையா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசி என்பவர்கள் செய்யக்கூடியது ஒண்ணுதான். அதாவது சிவ தொண்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சிவபெருமானுக்கு ஈஸ்வரன், சனி ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வர தொண்டு என்பது சனீஸ்வரனுக்கு செய்யக்கூடியது. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எந்த இதிகாச புராணங்களையும் சொல்லப்படாத ஒரு விஷயம், தர்ம காரியங்களை ஒரு மனிதன் மேற்கொள்ளும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய கர்மத்தையும் ஜீவனத்தையும் வெல்லுகிறான் அப்படிங்கிறது தான் பொருள். இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன? சனீஸ்வரன் கோவில்ல போய் தீபம் ஏத்துறது ஒரு வழி, அது எல்லாரும் சொல்லக்கூடியது. ஆனா ஞாயிற்றுக்கிழமைகளில் அணையா தீபங்களை வீட்டில் எழுத்தி வைக்கும் பொழுது, அதாவது காலை முதல் இரவு 24 மணி நேரம், கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 6 மணிக்கு நீங்க தீபம் ஏத்துனீங்கன்னு சொன்னா, அதை திங்கட்கிழமை காலையில வரை அணையா தீபமாக வீட்டில் அந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது வாழ்க்கையில பெரிய அளவிலான மாற்றங்களை பார்க்க முடிகிறது. அது மட்டுமா? பசு மாடங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று பசுவிற்கு ஒரு குளிப்பாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த குளிப்பாட்டி அதுக்கு சில அகத்திக்கீரை இந்த மாதிரியான விஷயங்களை தானம் செய்யும் பொழுதும்
பசுமாடுகளுக்கு செய்யக்கூடிய சேவைகள் மட்டுமல்ல, கால பைரவர்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளும் பெரிய அளவிலான மாற்றங்களை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்பர் 1 தர்மம். தர்மகாரகன் சனி பகவான். இந்த சனி பயிற்சியின் மூலியமாக இந்த முக்கியமா ரிஷபராசி என்பர்கள் தர்ம காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். பண்ணும்போது ஆல்ரெடி பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சாதாரண விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாற்றக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். நீங்க பார்ப்பீங்க. நீங்களும் பெரிய சாதனையாளர்களா மாறத்தான் போறீங்க. இது நிச்சயம் வெற்றி தரும். என் அன்பு மிகுந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வீடியோவானது மிக மிக யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதுக்கு மேல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வீடியோல சொன்னது எல்லாமே ஒரு பொது பலன்கள். இதை தவிர உங்களுக்கான பிறவி பலன்கள், உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக தனிப்பட்ட முறையில் அடுத்தது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கிய மாற்றங்கள் என்ன, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு எங்களோட பேசலாம். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் மூலியமாக ஆன்லைன்லேயே உங்களுக்கான கேள்வி பதிலோட உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இது அத்தனையும் முழுமையாக துல்லியமாக கணித்து தரப்படும். இந்த பலன்கள் அத்தனையும் பொது பலன்களே. ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜனனம், உங்கள் தனிப்பட்ட பிறவி ஜாதகத்துக்கான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கான துல்லியமான பலன்களை, உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்கவிருக்கின்ற முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.